இது பொய்கை புத்தர் நகர். இந்த புத்தர் நகரில் வந்து 4 தெரு சேர்ந்து தான் புத்தர் நகர்னுவாங்க. 2 தெருக்கு அந்தாண்டு பக்கம் போர்வெல் இருக்குது, 2 தெருக்கு இந்தாண்டு பக்கம் போர்வெல் இருக்குது. இந்த தெருவில் ரிப்பேர் ஆகி 1 மாதத்துக்கு மேலே ஆகுதுங்க. புத்தர் நகரில் வந்து ரிப்பேர் ஆகி இந்த மோட்ரு போர்வெல்லு 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. பொய்கை வேலூர் மாவட்டம். ஸோ இதை வந்து ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருக்கேன். நான் பஞ்சாயத்துக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், பஞ்சாயத்து தலைவருக்கு. பட் 1 மாதம் ஆகுது. இங்கே இந்த பொய்கையில் வந்து இந்த போர்வெல் வந்து ரிப்பேர் பண்ணலைங்க. இந்த போர்வெல் நம்பி தான் நான் இருக்கேன். இங்கே எல்லார் வீட்லேயும் ஒவ்வொரு வீட்லேயும் ஆரம்பத்துலேயே போர்வெல் போட்டிருக்காங்க வீட்டுக்குள்ளவே. பட் நான் இந்த போர்வெல் தண்ணி நம்பி தான் இருக்கேன். ஸோ 2 தெரு தள்ளி தான் நான் தண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஆனால் இது வரையிலும் மோட்ரு வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், மோட்ரு வந்து ரிப்பேர் பண்ணல. இந்த தெருவுக்கு வந்து தண்ணியும் வரல. அது மட்டும் இல்லை, குடிக்கிற தண்ணிக்கு நான் அப்ளை பண்ணி 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஆனால் குடிக்கிற தண்ணி பொய்கை கிராமத்துக்கு எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்ணியிருக்காங்க. பட் இந்த புத்தர் நகருக்கு மட்டும் குடிக்கிற தண்ணி இதுவரையிலையும் சப்ளை பண்ணல. ஸோ இந்த புத்தர் நகர் வந்து எப்போ உருவாச்சுனாக்கா 1996 தான் இந்த புத்தர் நகர்னு சொல்லிட்டு ஒரு தெருவே உருவாச்சு. அப்போத்துலேருந்து இது வரலையும் குடிக்கிற தண்ணி கூட கொடுக்குறதில்ல. கலெக்டர் ஆஃபீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன், ஆர்டிஐ மூலிமா கேட்டேன். பட் குடிக்கிற தண்ணி வந்து ஆல்ரெடி நாங்கள் கொடுத்துன்னு இருக்கணும்னு சொல்லிட்டு பிடிஓவுக்கு வந்து லெட்டர் அனுப்பிச்சிட்டாங்க அதிகாரி. பட் உண்மை வந்து அவங்க விசாரணை பண்ணலை. இந்த தெருவுக்கு புத்தர் நகர் 4 தெருவு, இந்த 4 தெருவுக்கும் குடிக்கிற தண்ணி வந்து சப்ளை பண்ணல. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த போர்வெல் வந்து ரிப்பேர் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் குடிக்கிற தண்ணி, ஒகேனக்கல் தண்ணி கிராமத்துக்கு எல்லா இடத்துக்கும், பொய்கை கிராமத்துக்கு எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்ணுறாங்க. பட் எங்கள் புத்தர் நகருக்கு மட்டும் சப்ளை பண்ணலைங்க. அப்படியே இருக்குது, அப்படியே விட்டுருக்காங்க, குடிக்கிற தண்ணி சப்ளை பண்ணல. ஸோ எங்களுக்கு குடிக்கிற தண்ணி மற்றும் இந்த போர்வெல் வந்து ரிப்பேர் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். குடிக்கிற தண்ணியும் சப்ளை பண்ண சொல்லுங்கள், தயவுசெய்து சொல்கிறேன். இங்கே ஒவ்வொரு வீட்லேயும் வந்து மோட்ரு போட்டிருக்காத, போர்வெல் போட்டிருக்கிறதுனால யாருமே கண்டுக்கல. ஏன்னா அவங்கெல்லாம் வசதியானவங்க வந்து இந்த தண்ணியை வந்து எதிர்பார்க்கல. பட் மோட்டரை ஆன் பண்ணிட்டா, மோட்டர் சரி பண்ணிட்டா 24 hours இந்த தண்ணி தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இந்த தெருவில் இருக்கிற மொத்தம் ஒரு 10 வீடு இருக்குது. இந்த மோட்ரு வந்து தயவுசெய்து ரிப்பேர் பண்ணி கொஞ்சம் தண்ணி விட சொல்லுங்கள். குடிக்கிற தண்ணி கொடுக்குறீங்களோ இல்லையோ தெரியாது, இந்த போர்வெல் தண்ணி தான் அன்றாட குடும்பத்துக்கு பயன்படுத்துகிறேன். தயவுசெய்து கொஞ்சம் மோட்டரை ரிப்பேர் பண்ண சொல்லுங்கள்.